finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ, எஸ் மேட்ச் 26 வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து அட் ட்ரினிடாட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 13 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி சூப்பர் 8 குள்ள குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ 3 matches 3 wins ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அன்பார்ச்சுனேட்லி ஃபார் நியூசிலாந்து 2 matches 2 loss. உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க டோர்னமெண்ட் வரதுக்கு முன்னாடியே பெரிய மேட்ச் பிராக்டிஸோட வரல. கேன் வில்லியம்சன் ஐபிஎல்ல பெருசா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. டெவன் கான்வே ஆக்சுவலி இன்ஜுரி இருந்தாரு. வெறும் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐபிஎல் விளையாடி இருக்காங்க. ஆல்சோ டு சம் எக்ஸ்டென்ட் கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒன்லி 3-4 பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மேட்ச் பிராக்டிஸ்ல இருக்காங்க. பட் முக்காவாசி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரேக்ல இருந்தாங்க. அது கிளியரா தெரிஞ்சதுங்க அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட விளையாடும் போது. அண்ட் இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் நான் டாப் 4ல நியூசிலாண்டை நான் ஆட் பண்ணலனா, வேர்ல்டு கப் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல டாப் 4ல நான் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை வந்து சேர்க்கல. அதுக்கு ரீசன்ஸ் வெரி கிளியர். இந்த மாதிரி ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா உங்க யங் பேட்ஸ்மேன்ஸ் லைக் ஃபின் அலன், ரச்சின் ரவீந்திரா, சாப்மேன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்றது நல்லாவே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே ஆக்சுவலா இந்த வாட்டி ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க தான் உண்மையா சொல்லிக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்சுவலி செகண்ட் மேட்சும் அமைஞ்சுது. ஸோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாரு. அதுவே எனக்கு இன்னொன்று ஒரு மிகப்பெரிய கன்சர்னுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்து கஷ்டப்பட்டாங்க நியூசிலாந்து. திருப்பியும் வந்து டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்லை. ஏன் அந்த ஒரு முடிவை திருப்பியும் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா போக போக பிச்சு ஸ்லோ ஆகும். அண்ட் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வில் பி ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங். ஊருக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தாங்க. அண்ட் 149 for 9 வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாங்க மக்களே. ஸோ நல்ல ஒரு போலிங் ஃப்ரம் ட்ரெண்ட் போல்ட் நல்லா போட்டாரு. ஆக்சுவலா என்ன சொல்றது, ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஃபெர்கியூசன் நல்லா போட்டாரு, சவுதி நல்லா போட்டாரு, டு சம் எக்ஸ்டென்ட் நீஷிமும் நல்லா போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி மிச்சல் சாண்டனர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இனிஷியலா சரியான ஸ்டார்ட் 58 for 6 ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க. பட் ஒருத்தர் வந்தாருங்க, ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட். யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இப்படி ஒரு கடபார பேட்டிங் லைனப்ல ரத்தர்ஃபோர்ட் தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்க போறாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. சிங்கிள் மேன் ஆர்மி, சிங்கிள் ஹேண்டடா 68 நாட் அவுட் ஆஃப் 39 மக்களே. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல 103 for 8 போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 112 for 9 லாஸ்ட் விக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு 37 ரன் ஆட் பண்ணாரு. சரியான நாக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து நின்னாரு கேன் வில்லியம்சன். ஏன்னா அவரோட பிரீமியம் ஃபாஸ்ட் போலர்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாரு. மிச்சல் சாண்டனர் ஒரு ஓவர் தான் போட்டு இருந்தாரு, புரியுதா உங்களுக்கு? ஸோ அவருக்கு ஆப்ஷன் இல்லாம லாஸ்ட் 2 overs டேரல் மிச்சலை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் இவரை சாண்டரை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதை செமையா கேபிட்டலைஸ் பண்ணி செமையா விளாட்னாருங்க ரத்தர்ஃபோர்ட். ஸ்பெஷலி அந்த எக்ஸ்ட்ரா கவர்ல எல்லாம் அடிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சத்தியமா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்குலாம் அந்த ஒரு தனி பிளேர் இருக்குங்க. T20 கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, ஒரு பிளேயரும் ஒரு ரகம் சொல்லலாம். அவ்வளோ டேலண்ட் இருக்கு ஆக்சுவலா இந்த T20 கிரிக்கெட்ல. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அதாவது அந்த டேலண்டா ஆக்சுவலா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாரு ஆக்சுவலி ரத்தர்ஃபோர்ட். சச் அ கிரேட் டேலண்ட். நிஜமாவே இந்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 இன்னிங்ஸ் சொல்லாங்க. ஏன்னா இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து சிங்கிள் ஹேண்டடா 68 நாட் அவுட் ஆஃப் 39 இந்த லோ ஸ்கோரிங் கேம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 இன்னிங்ஸ் இன் T20 வேர்ல்ட் கப்னு சொல்லுவேன். ஸோ அந்த லாஸ்ட் 2 overs வந்து பாத்தீங்கன்னா 37 ஆட் பண்ணதுனால ஒரு 149 நல்ல ஸ்கோர் வந்து அமைஞ்சதுங்க. 150 டார்கெட் போது எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே இட்ஸ் கோயிங் டு பி a struggle for நியூசிலாந்து ஓப்பனா சொல்றேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா கான்வே அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஃபின் அலன் ஏதோ ஓரளவுக்கு லைட்டா ஃபார்முக்கு வர மாதிரி இருந்துச்சு. பட் திருப்பி ஒரு ஃபுல் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் தாங்க. கேன் வில்லியம்சன் ஆப்வியஸ்லி லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா ஒயிட் பால் கிரிக்கெட்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அது T20 ஃபார்மெட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்போஸ் ஆனதில்லை இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ்ல. அந்த வகையில ரச்சின் ரவீந்திராக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த மேட்ச்ல. அவரும் பெருசா அதை யூஸ் பண்ணிக்கல. அண்ட் ஒன்ஸ் அகேன் மிடில் ஆர்டர் ஃபெயிலியர். அண்ட் அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா லைக் கடைசி வரைக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் குட்டுகேஷ் மோட்டியோட போலிங் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நான் என்னோட அதாவது இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி நான் மோட்டி பத்தி நிறைய வீடியோல பத்தி பேசியிருப்பேன். தனியாவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பையன் பாருங்க ஒரு கலக்க போறான் அந்த வேர்ல்ட் T20லன்னு. எக்ஸாக்ட்லி அதாங்க பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல 3 விக்கெட், அதுவும் டேரல் மிச்சல் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா. அப்படி மிடில் ஸ்டம்ப்ல குத்தி அப்படி ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சது, அதெல்லாம் கிளாசிக்கல் ஸ்பின் டெலிவரிங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வின் பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடியும் 3 T20 சவுத் ஆப்பிரிக்காவோட வின் பண்றாங்க. தே ஆர் ஹேவிங் a good spinners. அகில் ஹுசைன் நல்லா போடுறாரு பவர் பிளேல. மிடில்ல வந்து கன்னு மாதிரி குட்டுகேஷ் மோட்டி இருக்காரு. சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு தெம். ஸோ கலக்கலா ஆக்சுவலா போட்டு காலி பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நியூசிலாண்டை. கடைசி வரைக்கும் என்னென்னவோ ட்ரை பண்ணாரு கிளென் பிலிப்ஸ். பட் டு பி வெரி ஆனஸ்ட் அல்ஜாரி ஜோசப்போட ஸ்பெல் வேற லெவல்ல இருந்துச்சு. அவரும் செமையா போட்டாரு. ரசலும் லாஸ்டா டைட்டா போட்டாரு. ஸோ சூப்பர் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். தே டிசர்வ் திஸ் வின். அண்ட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் தேர் அண்டர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்
பாய்.